தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இணைச்சட்டம் 31:6. உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அன்பார்ந்தவர்களே, மோசே யோசுவாவுக்கு ஆண்டவரின் கரத்தை, ஆண்டவரின் வல்லமையை, ஆண்டவரின் உடனிருப்பை அறிமுகப்படுத்துகிறார். இஸ்ரேல் மக்களை மோசேவுக்கு பின்பாக வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு உரிமையை கடவுள் யோசுவாவுக்கு கொடுத்ததன் வழியாக மோசே யோசுவாவுக்கு ஆண்டவர் இப்படித்தான் இருப்பார் என்பதனை அறிவுறுத்துகிறார், தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார். கடவுள் ஒரு மனிதரோடு இருக்கின்ற பொழுது, கடவுள் ஒரு மனிதருக்கு முன்பாக நடந்து செல்லுகின்ற பொழுது, அந்த மனிதர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் சமுதாயத்திற்காக சந்திக்க வேண்டிய அனைத்தையும், நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும், அது ஆண்டவரை கடந்துதான் அந்த மனிதனிடத்தில் வருகிறது. எல்லா சூழலையும் அந்த நபர் சந்திப்பதற்கு முன்பாய் ஆண்டவர் சந்திக்கிறார். அதற்கு பின்பு தான் அந்த மனிதருக்கு அது வருகிறது. ஆண்டவர் அவரை கைவிடவில்லை. ஆண்டவர் அவரோடு வழி நடந்து வந்தார், அவரை விட்டு விலகவும் இல்லை. அதனால்தான் எல்லா சூழலிலும் வெற்றியை உறுதிப்படுத்த முடிந்தது. எதிரிகள் துரத்தி வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார், தன்னுடைய வளையத்துக்குள்ளாய் அணைத்துக் கொண்டார். ஆண்டவரின் கரம் உடனிருந்து பாதுகாத்தது, உடனிருந்து வழி நடத்தினது. ஆண்டவர் இன்று நமக்கு முன்பாக நடந்து வர ஆசைப்படுகிறார். ஆண்டவர் நமக்கு முன்பாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்வுக்கு முன்பாக நடந்து வருகின்ற பொழுது அவர்தான் நம்முடைய வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை, நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கின்ற போராட்டங்களை அவர் அனுமதித்து அதை சுமந்து கொண்டு அதன் பின்பு நமக்கு அனுப்புகிறார். அதனால்தான் போராட்டமும் பிரச்சனைகளும் நம்மை வீழ்த்தவில்லை, அது நம்மை விழத்தாட்டவில்லை. இந்த போராட்டங்களையும் கடந்து நாம் எழுந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவர் நமக்கு முன்பாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவர் கைவிடக்கூடிய கடவுள் அல்ல, அவர் நம்மை விட்டு விலகக்கூடிய ஆண்டவர் அல்ல. அப்படி என்றால் ஆண்டவரின் அன்பு நம்மை எவ்வாறு அரவணைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நீரே எனக்கு முன்பாக நடந்து செல்லுகிறீர், கடந்து செல்லுகிறீர். நான் என்னுடைய வாழ்வில் சந்திக்கின்ற அனைத்தும் உம்மிடமிருந்துதான் வருகிறது, உம்மை கடந்துதான் வருகிறது என்கின்ற நம்பிக்கையிலே நான் ஒவ்வொரு நாளும் நீர் என்னை கைவிடவில்லை, என்னோடு வழி நடக்கிறீர், நீர் என்னை விட்டு விலகவில்லை, என்னோடு உடனிருக்கிறீர் என்கின்ற உறுதிப்பாட்டோடு என்னுடைய வாழ்வை நான் இயக்க என்னையே உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.